رمضان تجلى وابتسما طوبى للعبد إذا اغتنما رمضان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في قرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان إلى آخر الآية. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ரமலானை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலே ரமலானுடைய மாதம் என்பது பலவிதமான சிறப்புகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய சிறப்புகள் பல 100 சிறப்புகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த சிறப்புகளை அடையக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய இந்த காலப்பகுதியில் பலவிதமான அமல்களில் கூடுதலான கவனத்தை செலுத்தியிருக்கின்றார்கள். அதிலே ஒரு அமல் தான் கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமானதொரு அமலில் கூடுதலான கவனம் செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கியாமுல் லைலை பற்றி சஹாபாக்கள் சொல்லும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுடைய நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தை எழுப்பாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று தன்னுடைய ஆடையை இறுக்கமாக ஆக்கி கொள்ளுவார்கள். தான் இரவினுடைய நேரத்தில் விழித்திருந்து அமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல்களை பற்றி சொல்லும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, தன்னுடைய கணவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு நேர வணக்கம், அதனுடைய நீளமும் அதனுடைய அழகும் அதனை என்னால் வர்ணிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல் இபாதத்துகள் காணப்பட்டதை பார்க்கிறோம். உண்மையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையில நிலையில நின்று ஓதக்கூடிய அளவனுடைய நேரத்தை தற்காலத்தினுடைய உலமாக்கள் சொல்லும் பொழுது சொல்லுகின்றார்கள், சுமார் 20 அல்லது அரை மணித்தியாலம் நிலையிலே நின்று ஓதக்கூடிய அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்ஆனுடைய ஆயத்துக்கள் காணப்பட்டது. அதே அளவு நேரம் தன்னுடைய ருக்குவிலே ஆக்கக்கூடியவராக இருப்பார்கள். தன்னுடைய சுஜூதிலும் இவ்வளவு நேரத்தை செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சலாத்தினுடைய நேரம் சுமார் ஒரு 2 மணித்தியாலங்களுக்கு மேல் ஒரு சலாத்துக்கு ஒரு நேரத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாம் இன்று இந்த தொழுகைகளை ஜமாத்துகளாக தொழுகின்றோம், பல நேரங்களை செலவழிக்கின்றோம். அதே போன்று நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் இத்தகைய இபாதத்துக்களிலே செலுத்த வேண்டும். ஒரு முஃமினுடைய பண்பு இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்பை பற்றி அல்லாஹு தஆலா பரிசுத்தமான குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, இரவுடைய நேரத்தை சுஜூதிலையும் கியாமிலையும் கழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எவ்வாறு பிரார்த்தனை செய்வார்கள் என்பதையெல்லாம் பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். கனிமானவர்களே, வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா ரமலானை தந்திருப்பது வெறுமனே அதிலே அந்த சொல்லப்பட்ட அந்த இபாதத்துக்களிலே மாத்திரம் கழித்து விட்டு செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. மாற்றமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் நாம் இந்த இபாதத்துக்களிலே கவனம் செலுத்த வேண்டும். இமாம் ஜமாத்தாக குடும்பம் சகிதம் சென்று மஸ்ஜிதுகளிலே தொழுகின்றோம். அதே தொழுகையை தனிப்பட்ட இரவுடைய நேரத்திலே நேர காலத்தோடு எழுந்து அல்லாஹு தஆலா ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறான். சஹருடைய நேரம் ஒவ்வொருவரும் எழும்புகின்றோம். சஹருக்காக வேண்டி அங்கே எழுந்திருந்து சஹருடைய வேலைகளை செய்கின்றோம். அந்த சஹருடைய நேரத்திலே எழும்பக்கூடிய நாம் சற்று கூடுதலான ஒரு 3:30 மணி அல்லது ஒரு 4 மணிக்கு எழும்பி குறைந்தது ஒரு 2 ரக்காத்துக்களையாவது தனிமையில இருந்து தொழக்கூடிய அந்த பயிற்சியை வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். அந்த பயிற்சியை இந்த ரமலானோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளாமல் அந்த ரமலானுக்கு பின்னால வரக்கூடிய நாட்களிலேயும் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதலாவது ஒரு அமல் தான் கியாமுல் லைலினுடைய அமல். இதே போன்றுதான் இரண்டாவது அமல் செய்தார்கள், குர்ஆனுக்காக வேண்டி நேரத்தை கொடுப்பார்கள். குர்ஆன் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கூடுதலான நேரத்தை கொடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், இரும்பு துருப்பிடிப்பதை போல மனிதர்களுடைய உள்ளங்களும் துருப்பிடிக்கின்றது. இவ்வாறு துருப்பிடிக்கின்றது, மனிதனுடைய உள்ளத்தில ஏற்படக்கூடிய அந்த பொறாமை, வஞ்சகம், அவன் செய்யக்கூடிய பாவங்கள், அவனால ஏற்படக்கூடிய அந்த பாவங்கள் ஒவ்வொன்றும் அவனுடைய உள்ளத்திலே அவனுடைய உள்ளம் துருப்பிடிப்பதற்கு காரணமாக அமைகின்றது. இந்த துருப்பிடித்தலிலிருந்து எவ்வாறு தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது? சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், தன்னுடைய உள்ளத்தை எவ்வாறு பரிசுத்தப்படுத்துவது? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஸ்ரத்து ஸிக்ரில் மௌத் வ திலாவத்தில் குர்ஆன். மௌத்துடைய சிந்தனையை அதிகமாக நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மௌத்துடைய சிந்தனையை அதிகமாக ஏற்படுத்த வேண்டும். அந்த மௌத்துடைய அந்த சந்தர்ப்பங்கள் ஜனாசாக்களிலே கலந்து கொள்ள வேண்டும். அந்த ஜனாசாக்களிலே கலந்து கொள்வதன் மூலமாக மௌத்துடைய சிந்தனையை உள்ளத்தில எடுத்துக்கொள்வதன் மூலமாக உள்ளத்தினுடைய கரைகள் நீங்குவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. இதே போலதான் குர்ஆனை அதிகமாக நாம் ஓதுவதை கொண்டும் இந்த உள்ளத்தினுடைய கரைகள் நீங்குவதற்கு அது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. குர்ஆன் யாருடைய வாழ்க்கையிலே இருக்குமோ அல்லாஹு தஆலா அவர்களை உயர்த்தி கொண்டே செல்வான். அல்லாஹு தஆலா அவர்களை தாழ்த்த மாட்டான். அவர்களுடைய வாழ்க்கையில பரக்கத்துக்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான். மன் கான யுரீதுல் அவ்வலீன வல் ஆகிரீன, யாரு ஆரம்பமானவர்களை, எமது மூதாதையர்களுடைய அறிவை இல்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அத்தகையவர்கள் அவர்களுடைய தன்னுடைய வாழ்க்கையிலே குர்ஆனை கையில் எடுத்துக் கொள்ளட்டும். அதே போன்று சொன்னார்கள், யாரு இதற்கு பின்னால வரக்கூடிய மக்களினுடைய இல்மை தன்னுடைய வாழ்க்கையில தன்னிடத்திலே அடைந்து கொள்ள விரும்புகின்றார்களோ இவர்களும் தன்னுடைய வாழ்க்கையிலே குர்ஆனை கையில் எடுத்துக் கொள்ளட்டும். அந்த குர்ஆனை ஓதட்டும், அந்த குர்ஆனை விளங்கட்டும். அதனை கொண்டு இந்த இரு சாராரனுடைய அறிவையும் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக இந்த மனிதனாக கண்ணியமானவர்களே, வாழ்க்கையிலே குர்ஆன் என்பது மிக முக்கியமான ஒரு மனிதனுடைய வழிகாட்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு நோன்பும் குர்ஆனும் கியாமத்தில அவனுக்காக வேண்டி சிபாரிசு செய்யக்கூடிய, வாதாடக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆயுதங்களாக இருக்கின்றது. கபரிலே ஒரு மனிதனுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வியுடைய சந்தர்ப்பத்திலே குர்ஆன் அந்த மனிதனுக்காக வேண்டி அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக, ஒரு சிபாரிசு செய்யக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். குர்ஆன் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றது. குர்ஆனை கையில் எடுக்க வேண்டும். ஹரத்திலே போய் பார்த்தால் விளங்கும், ஹரத்திலே இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய லுஹருடைய தொழுகைக்கு பின்னால இஅ்திகாஃபுடைய அந்த நியத்தோடு குர்ஆனை ஓத ஆரம்பிச்சாங்க என்றா அந்த இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் குர்ஆனிலே கழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுமார் 5-10 ஜுசுக்களை ஒவ்வொரு நாளும் அந்த பகுதியிலே அந்த ஹரத்திலே இருந்து ஓதி முடிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கலும். ஏன்? அந்த குர்ஆனுக்காக வேண்டிய அந்த மக்கள் கூடுதலான நேரத்தை செலவழித்திருக்கின்றார்கள், செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஷேகுல் ஹிந்த் ரஹிமஹுல்லாஹ் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலே சிறை கைதியாக பிடிக்கப்படுகின்றார்கள். இவர்கள் அந்த சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் இவங்களை வரவேற்கிறதுக்காக வேண்டி பெரும் உலமாக்களுடைய ஒரு கூட்டம் அங்கே வெளியிலே காத்து கொண்டு நிற்கின்றார்கள். இவர்களுடைய அந்த வரவேற்ற சந்தர்ப்பத்தில் அந்த மக்களை எல்லாம் பார்த்து ஒரு உபதேசம் செய்கிறார்கள். சொன்னார்கள், நான் உங்களிடத்திலே 2 விடயங்களை ஞாபகப்படுத்துகின்றேன். உலகத்தில இந்த முஸ்லிம் உம்மத் இவ்வளவு தூரம் பிளவுபடுவதற்குரிய காரணம் மக்கள் இந்த உம்மத் இந்த குர்ஆனை விட்டும் தூரமாகியதுதான் அடிப்படையான காரணமாக இருக்கின்றது. அந்த குர்ஆனுடைய
தூரம், இந்த மக்கள் குர்ஆனை விட்டும் தூரமாகியதனுடைய காரணம்தான் மக்கள் எல்லா பக்கங்களிலும் அடிபடக்கூடிய, கேவலப்படக்கூடிய, ஒரு நசுக்கப்படக்கூடிய, பலமிருந்தும் பலமற்றவர்களாக, பணமிருந்தும் பணமில்லாத பிணங்களாக சமூகத்திலே காட்சியளிக்கப்படக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் மக்கள் குர்ஆனை கையில் எடுப்பதை விட்டும் தூரமாகி விட்டார்கள். மக்கள் உலகத்தினுடைய எதையோ நம்பிக்கொண்டு செல்கின்றார்கள், எதையோ செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள், எதன் பக்கமோ போய்கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய விளைவுதான் மக்களிடத்திலே அந்த அந்த சீரழிவுகளும் பிளவுகளும் ஏற்படுவதற்குரிய காரணமாக இருப்பதை பார்க்கின்றோம். இந்த மனித சமூகத்தினுடைய உதாரணத்தை சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதனுக்கு தலைக்கு மேல நல்ல ருசியான நல்ல சாப்பாடு இருக்கின்றது, தன்னுடைய காலுக்கு கீழே மருதரமான தண்ணீர் இருக்கின்றது. இருந்தும் இந்த மனிதன் என்ன செய்கிறான்? மக்களிடத்திலே பிச்சை கேட்பதை போல கை நீட்டுகின்றான். தனக்கு பசிக்குது, சாப்பாடு தாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி தாங்க, மக்களிடத்துல கையேந்துகிறான். ஆனால் இந்த ரெண்டும் அவனுடைய தலைக்கு காலுக்கும் கீழே இருக்கக்கூடியவைகளை மறந்த நிலைமையிலே தெரிகிறான். கண்ணியமானவர்களே, எப்பொழுது மனிதன் வாழ்க்கையில குர்ஆனை கையில் எடுப்பானோ, இபாதத்துக்கள்ல கவனம் செலுத்துவானோ, அல்லாஹ்வுக்கு முன்னால கையேந்துவானோ, இப்பொழுது இந்த மனிதன் ஒரு இறை நேசனாக ஆகிறான், இறை உதவிய நேரடியாக பெறக்கூடியவனாக ஆகிறான். எனவே வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரும் இறை உதவியை பெறக்கூடியவர்களாக ஆகுவோம், இறை நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக ஆகுவோம். அல்லாஹு தஆலா இந்த ரமலான ஒரு பாக்கியமாக, ஒரு பொக்கிஷமாக, ஒரு அருளாக எமக்கு தந்திருக்கின்றான். இந்த ரமலான நல்ல ஒரு பாக்கியமாக பெற்றுக்கொண்டு நல்ல முறையில செலவழிக்கக்கூடிய கூட்டத்தில என்னையும் உங்களையும் வல்ல அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.